பீகாரை சேர்ந்த நிதின் நபீன் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இளம் வயதில் தேசிய தலைவரானது எப்படி, அவருக்கு காத்திருக்கும் சவால்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 1980ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி பிறந்தவர் நிதின் நபீன். RSS அமைப்பில் தீவிரமாக செயல்பட்ட மூத்த பாஜக தலைவரும் MLAவுமான தனது தந்தை நபீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா மறைவுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு மேற்கு பாட்னா தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளராக நிதின் நபீன் அறிவிக்கப்பட்டார். இந்த அரசியல் பயணத்திற்காக தனது படிப்பை பாதியிலேயே கைவிட்ட நிதின் நபீன் தனது 26வது வயதில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். பாங்கிப்பூர் தொகுதியில் 2010, 2015, 2020 மற்றும் 2025 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்ற அவர் பீகார் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை, நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராக பதவி வகித்தார். 2020 தேர்தலில் நடிகரும் அரசியல்வாதியுமான சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹாவை தோற்கடித்து பாஜக தலைவர்கள் மத்தியில் கவனம் பெற்றார். பீகாரில் கட்சியின் கட்டமைப்பு பணிகள், தேர்தல் மேலாண்மை, தொண்டர்களின் வலையமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதில் நிதின் நபீன் திறமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். 20 ஆண்டுகளாக கட்சிக்கு உழைத்த இவர் 2023ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதில் பாஜக தலைமைக்கு நம்பிக்கை நாயகனாகவும் மாறினார். அந்த தேர்தலில் முதலமைச்சர் பூபேஷ் பாகலை தோற்கடித்து பாஜகவுக்கு வெற்றி பெற்று தந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரது வெற்றி வியூகம் மீண்டும் கை கொடுத்தது. சத்தீஸ்கரிலுள்ள 11 மக்களவை தொகுதிகளில் 10 இடங்களை பாஜக வென்றது. 2025 டிசம்பர் மாதம் பாஜக செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபீன் தற்போது அக்கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். பீகாரில் கயஸ்தா பிரிவை சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக தேசிய தலைவர் பொறுப்பை பெற்றுள்ளார். மேலும் தனது 45 வயதில் பாஜகவின் இளம் தலைவர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். முன்னதாக 2014ஆம் ஆண்டில் தனது 49வது வயதில் பதவியேற்ற அமித்ஷாவே பாஜகவின் இளம் தலைவர் என்ற பெருமையை பெற்றிருந்தார். பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீன் விரைவில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவை வழிநடத்த உள்ளார். 2029ஆம் ஆண்டு வரை நிதின் நபீன் பாஜக தேசிய தலைவர் பதவியில் நீடிக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.